கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவி எங்களை சுத்தம் செய்யும். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். கர்த்தனை வாழ்த்துகிறேன். சுற்றிலும் ஸ்தோத்திரதுனி கேட்கும், வெற்றியின் சாட்சி கூறிடுவேன். எத்தனை ஆண்டுகள் ஜெயமளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவேன். எத்தனை ஆண்டுகள் ஜெயமளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவேன். கர்த்தனை வாழ்த்துகிறேன். ஆண்டுகள் தோறும் வாக்கு தத்தம், ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவார். கர்த்தரை நம்பிய திடமனதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தரை நம்பிய திடமனதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தனை வாழ்த்துகிறேன். சீக்கிரம் இயேசு வந்திடுவார், சேர்ந்திடுவேன் நான் சீயோனிலே. சீரழியும் இந்த மண்ணுலகம், சீர்புகழ் ஓங்கும் விண்ணுலகம். கர்த்தனை வாழ்த்துகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனம். We read in Luke chapter 10 verse 2 like this. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. The harvest is plenty but the laborers are few. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, ஜனங்கள் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை நீ ரட்சியும், நரகத்துக்கு போகாத படிக்கு தேவனே அவங்க மேலே இரக்கமாக இரும். அதற்கு அவர்களை சந்திக்கத்தக்கதாக எத்தனையோ ஊழியர்கள் இந்த நாட்களில் எழும்பியிருக்கிறாங்க. இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வேலையாட்களுக்காக நாம் செபிக்கும்படியாக இயேசுவே சொன்னார். The harvest is plenty. 10:3 நம்ம வாசிக்கிறோம், புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவருக்கு தெரியும் ஓநாய்கள் இருக்கிறது என்று அறிந்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிங்கம் மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்ல. ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்போது ஒரு ஆட்டுக்குட்டியோடைய நேச்சர் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் தைரியப்பட்டு போகலாம். ஏனென்றால் இதில் பார்க்குறோம், இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் ஊழியத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். 7வது வசனம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடிங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். உலக பிரகாரமாக ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்யும் பொழுது அவங்க தே கிவ் வேஜஸ் ஆர் சேலரி. அதை விட
நம்முடைய பரலோக எஜமான் நிச்சயமாகவே அவருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை இம்மையிலும் மறுமையிலும் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வேலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் அ ரிவார்ட் ஒன்லி இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோட அவங்களுடைய பலன் முடிந்து போகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல பரலோகத்திலேயும் கூட நமக்கு பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த வேளையிலே நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே அப்பா எழும்பி உம்முடைய ராஜ்யத்திற்காக சேவை செய்யும்படி ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக தேவனே நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.